பச்சை பயிறு வச்சு ஹெல்த்தியான ரெசிபி பார்க்க போகிறோம். ஒரு கிளாஸு பச்சை பயிறு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி குக்கரில் போட்டு நல்லா அடைச்சி வச்சுட்டு ஒரு 4-5 விசில் வரட்டும் விட்டுருங்க. தேவையான தேங்காய் எடுத்துகிட்டு அதில் ஒரு 2 ஏலக்காய் போட்டு அதோடு சேர்த்து அரைச்சி நல்லா தேங்காய் பால் எடுக்கிற மாதிரி பிழியிற மாதிரி நல்லா அரைச்சிருங்க. அது தேங்காய் பாலை பிழிஞ்சு எடுத்துட்டு தேங்காய் பால் ஒரு பவுலில் மாற்றி வச்சுருங்க. இது நல்லா விசில் ஆறட்டும். நான் மார்னிங் ஜிம்முக்கு போயிட்டு லைட்டாக பசிக்கும், அதை நான் இதான் சாப்பிடுவேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இது. நீங்களும் இந்த ரெசிபி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாம் போயிடுச்சு. ஒரு தனியாக உங்களுக்கு எவ்வளோ தேவையோ பவுலில் எடுத்து மாற்றி வச்சுக்கங்க. இப்போ நல்லா அது மசிச்சு விட்டுடலாம். மசிச்சு விட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அதனால் மசிச்சு விட்டுட்டு இப்போ எனக்கு எவ்வளோ தேங்காய் பால் தேவையோ அவ்வளோக்கு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதோட நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் இல்லைன்னா கருப்பட்டி இந்த வரை நீங்கள் எது வேணாலும் உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் சேர்த்து கலந்து விட்டு சாப்பிட்டா ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். அப்போ நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க.